அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆறுதல் வார்த்தைகள் மூலமாய் திரும்ப ஒரு விசை உங்களோடு இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். சங்கீதம் 22:24 வாசிக்க கேட்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார் என்று போட்டிருக்கிறது. உபத்திரவம் எந்த மனுஷனையும் மிக அற்புதமான விதத்தில் மனுஷனை உருவாக்குகிறது என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை. இன்றைக்கு நாம் சிக்கி தவிக்கிற உபத்திரவங்கள், ஒருவராலும் மதிக்கப்படாத சூழ்நிலை, ஒரு விதத்திலும் பணம் நமக்கு திருப்தி கொடுக்கவில்லை, வருமானமும் இல்லை, நல்ல வீடு வாசலும் இல்லை, சரீரத்தில் பலவிதமான வியாதியின் கூறுகள், மருத்துவம் பார்க்க முடியவில்லை. இது ஒரு உபத்திரவம் மனுஷனுக்கு. ஆனால் அவரை நோக்கி பார்க்கிற மக்களை அவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? உபத்திரப்படுத்தப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை. சேயும் முகத்தில் முழிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட உபத்திரப்பட்டவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது அவனை ஒரு விதத்தில் அற்பமாக எண்ணுவதில்லை. இதற்கு உதாரணம் குஷ்டரோகிகள், அருவறுக்கப்படத்தக்கவர்கள், சமுதாயத்தில் நிற்க முடியாது. ஆனால் இயேசு அந்த மக்களை பார்த்து அவர்களை தொட்டு அணைத்து கொண்டு விடுதலை கொடுக்கிறார். அதுதான் உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாத விதம். இரண்டாவது, அவனை அருவறுக்கிறது இல்லை. என் முகத்தில் முழிக்காதே, நீ பிரயோஜனம் இல்லாதவன், வேலை வெட்டி இல்லாதவன், ஒன்றும் திறமை இல்லை, உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் பிழைக்க தெரியல, போ என்று அவர் சொல்லுவதில்லை. அருவறுக்கிறது இல்லை. நீ எந்த பொசிஷனில் இருந்தாலும் உன்னை அருவறுக்காதவர் தான் என்னுடைய ஆண்டவர். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் மனைவி அவன் அருவறுத்து தூக்கி போவெளி என்று சொல்லிவிட்டாள். உடம்பெல்லாம் புண்ணை, போவெளியே என்று. ஆண்டவர் அருவறுத்தார்னா இல்லை, அவனை அணைத்து கொண்டு அந்த அருவறுப்புடன் துடைத்து அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து திரும்ப அதே இடத்தில் அவனை மனுஷனாக நிறுத்தினார். இன்றைக்கு அவரை நம்புவீர்களானால் உங்களையும் அவர் அருவறுக்காமல் உங்களையும் காப்பு கொள்ளுவார். அவன் என்ன சொல்லுவானாம்? தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும், எந்த கண்டிஷனில், வியாதி, கேன்சர், நடக்க முடியல, கை கால் செயலிழந்து போய், உடல் உறுப்புகள் செயலிழந்து போய், குளிக்க முடியாமல் எந்த விதத்தில் படுத்திருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் அவனை அருவறுக்க மாட்டாராம். அவர் எப்பொழுது ஒரு முகத்தை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். நீ எந்த பொசிஷனில் இருக்கிறாய்? உன்னை அவர் பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை அவர் கேட்பார். இந்த கண்டிஷனில் நீ கூப்பிட்டு பார், இன்றைக்கு உடனடியாக அவன் ஜெபத்திற்கு பதில் வரும். இதுதான் தேவன். உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அருவறுக்கிறதில்லை. அவனுடைய முகத்தை பார்க்காமல் இருப்பதில்லை. அவனுக்கு தன் முகத்தை காட்டி கொண்டு இருக்கிறார். அவன் கூப்பிடும்போது அவருடைய செவி அடைத்து கொள்வதும் இல்லையா, உடனடியாக கேட்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கூப்பிட்டு பாருங்கள், தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்.